ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ஆண்டன்செட்ரான் எமிசெட் இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். குமட்டல், வாந்தி, ஃபுட் பாய்சனால் ஏற்படக்கூடிய வாமிட்டிங் சென்சேஷன் இல்லை ப்ளௌட்டிங் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண பயன்படுது. அடுத்து சர்ஜரிக்கு அப்புறம் வரக்கூடிய வாமிட்டிங், கீமோதெரப்பி, கேன்சர் பேஷண்ட்டை கீமோதெரப்பி கொடுக்கும்போது ஏற்படக்கூடிய வாமிட்டிங், ரேடியேஷன் தெரப்பி காரணமாக வரக்கூடிய வாமிட்டிங், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண இந்த மருந்து பயன்படுது. அடுத்து இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செரோட்டின் என்ற கெமிக்கல் சில நேரத்தில் குமட்டல், வாந்தியை ஏற்படுத்தும். ஸோ இதனால் எமிசெட் இந்த டேப்லெட் எடுக்கும்போது 5-HT3 ரெசப்டாரை பிளாக் பண்ணுது. ஸோ இதனால் வாமிட்டிங் சென்டருக்கு செல்லக்கூடிய அந்த சிக்னல் தடுக்குது. ஸோ இதனால் வாமிட்டிங் ஏற்படுவது குறையுது, குமட்டல் ஏற்படுவதும் நம்மளுக்கு குறையுது. அடுத்து இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் டாக்டர் கன்சல்டேட் படி தான் நீங்கள் மருந்து எடுத்துக்கணும். ஏன்னா உங்கள் நோயினுடைய காரணம், வயது, உடல்நிலை இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த மருந்தை கொடுப்பாங்க. 4 mg 8 mg. ஸோ உங்களோட நோயினுடைய தன்மைக்கேற்ப இதனுடைய டோசேஜ், அளவு, டைமிங் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ உங்கள் டாக்டர் சொன்ன அட்வைஸ் படி இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி, மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, சோர்வு, தலை சுற்றல் இவையெல்லாம் தான் இந்த மருந்துடைய பொதுவான பக்க விளைவுகள். சில ஆபத்தான பக்க விளைவுகளும் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. அது என்னென்னா, இர்ரெகுலர் ஹார்ட் பீட், ஹார்ட் வேகமாக இல்லைன்னா கண்ணாபின்னான்னு துடிக்கும், செஸ்ட் பெயின், நெஞ்சு வலி ஏற்படும், சிவியரான அலர்ஜி, தலை சுற்றல், அப்புறம் ரொம்ப டவுசினஸாக இருக்கிறது. இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய சிவியரான பக்க விளைவுகள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த மருந்தை பயன்படுத்தலாமா அப்படின்னா, டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு பயன்படுத்தலாம். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதிகப்படியான குமட்டல், வாந்தி இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண இந்த மருந்தை பயன்படுத்தலாம். பிரஸ்ட் ஃபீடிங், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த மருந்தை டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மருந்து எடுக்கும்போது அப்படின்னா, ஹார்ட் டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்க, லிவர் டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்க, எரிட்டைல் இம்பேலன்ஸாக இருக்கிறவங்க, அப்புறம் இதயம் இர்ரெகுலராக துடிப்பவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மருந்து எடுக்கும்போது. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இது சாதாரண டைஜஷன் டேப்லெட்டோ இல்லை சிரப்போ கிடையாது, ஓகேங்களா? ஸோ காரணம் இல்லாமல் நீங்கள் அடிக்கடிக்கு இந்த மருந்து எடுத்துக்கக்கூடாது. நீண்ட நாள் உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஃபுட் பாய்சனாக இருக்கலாம், இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ப்ரெக்னென்சியாக இருக்கலாம், இல்லை மைக்ரைனாக இருக்கலாம், இல்லைனா குடல் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது நோயினால் நீங்கள் பாதிக்கப்பட்டுக்கலாம். ஸோ அதனால் உங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.